வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் தமிழகத்திலிருந்து அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக ஐடி விங் அண்ணாமலை வார் ரூம் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி அளித்துள்ளார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும். விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்படுவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு விளக்கம் அளித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சமாதிகளுக்கு சென்று அதிமுக ஒன்றிணைய வழிகாட்டுமாறு ஜூன் 10ஆம் தேதி அன்று பிரார்த்தனை செய்ய உள்ளதாக திருச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கு. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்தது சட்டவிரோதம் என முடிவு வந்தால் குண்டர் சட்டத்தில் அவரை சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பித்த பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ரூபாய் 10,000 இழப்பீட்டை அரசு வழங்குமா என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக கடுமையாக தோற்றாலும் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது. இந்த நிலையில்தான் பாஜகவின் அமைச்சரவை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாமக கோட்டையாக கருதப்படும் தருமபுரியில் சௌமியா அன்புமணி தோல்வியை சந்திப்பதற்கு விசிக முக்கிய பங்கு வகித்துள்ளது என்பது தெரியவந்துள்ளது. நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கர்கள் ஒட்டிய வாகனங்களை பறிமுதல் செய்ய தமிழக அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தனியார் வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட விதிக்கப்பட்ட தடையை மாநிலம் முழுவதும் அமல்படுத்த கோரி தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீது ஜூன் 20